ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸில் இப்போ ரீசெண்டாக ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது சர்ச்சிங்லேயா இருக்கட்டும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக்லேயா இருக்கட்டும், ரெண்டு விதமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. இது வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் ஷார்ட்ஸில் ஒரு சைலண்டாக வந்த அப்டேட்ஸ் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத மேஜராக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா அந்த அப்டேட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நார்மலாக நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு விஷயம் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சர்ச் பண்ணும்போது வீடியோஸ் எல்லாமே வரும் பார்த்தீங்களா. அதில் இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷார்ட் வீடியோஸ் முன்னெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் அது நார்மல் வீடியோ மாதிரியே லேண்ட்ஸ்கேப் மூடில் தான் ஷோ பண்ணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து போர்ட்ரேட் மூடில் வந்து ஷார்ட்ஸ் வந்து எப்படி ப்ளே ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மூடில் வந்து தம்ப்நெயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை சின்ன ஸ்க்ரீன் வீடியோலையும் காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் ஃபீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக வந்து ஷார்ட்ஸ் ஃபீடு வந்து சர்ச்சிங்கில் ரெண்டு வீடியோக்கு ஒரு வீடியோக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஷார்ட்ஸே நீங்கள் பாருங்கள், லைக் ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது ஓவராலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடில் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. லைக் ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சிங் டாப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து நமக்கு வந்து பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. அதாவது ஷார்ட்ஸில் எப்படி இருக்குமோ அந்த டிஃபால்ட்டான அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணுது. சொந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது, லைக் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சிங்கில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை ஆகி நமக்கு வந்து ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது லைக் வந்து ஷார்ட்ஸில் நம்ம மியூசிக் யூஸ் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் இருந்து மியூசிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கும் பாட்டமில் நம்ம செக் பண்ணும்போது லைக் வந்து ஷார்ட்ஸ் ரீமேக்ஸிங் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோடைய சவுண்டை யூஸ் பண்ணி கிளிக் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா என்ன ஆகும்னா, அந்த ஒரு வீடியோ ஆல்ரெடி பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது ரிலேட்டடாக வந்து உங்களுடைய ஷார்ட்ஸும் வந்து பார்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வியூவர்ஸும் பார்க்கலாம். ஸோ அதையும் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு பிலோவாக லேண்ட்ஸ்கேப் மோடில் ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு வீடியோவில் ஜஸ்ட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆடியோ யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு ஒரிஜினல் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஷார்ட்ஸ் ரீமேக்ஸிங் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கும் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. அதில் ஒரு ஷார்ட்ஸையும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சொந்தமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பாப்புலரான ஒரு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஆடியோ, அந்த ஒரு வீடியோக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு ரெண்டு மேஜரான அப்டேட் இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது. சர்ச்சிங்லேயே இருக்கட்டும் அண்ட் மியூசிக் நம்ம நார்மலாக ஒரு வீடியோவில் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்திருந்தது. இது மாதிரி ரெண்டாவது நான் சொன்ன அப்டேட்டில் லைக் வந்து அந்த கிரியேட்டர் ஷார்ட்டை கிளிக் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ரீமேக்ஸிங் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நமக்கு வந்து ஷோ பண்ணுறதில்ல. ஒரு சில வீடியோஸில் மட்டும் தான் ஷோ பண்ணிக்கிறது. மேபி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ரீசெண்டாக அப்டேட் வந்திருந்தது. இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த ரெண்டு அப்டேட் கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேமர்ஸ் இந்த ஏதாவது மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். ஆல் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.